ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணலாமா வேணாமா? ஸோ ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டே இருக்குது. நம்ம எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாலுமே டிலே ஆகிட்டுருக்கு. ஒரே ஒரு டைம் லேப்ரோஸ்கோப்பி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்கன்னா நம்ம பண்ணலாமா வேணாமா? அப்படி லேப்ரோஸ்கோப்பி பண்ணால் என்னென்ன கிளியர் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க, இல்லைனால் இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேப்ரோஸ்கோப்பி பண்ணுனா உங்களோட ஃபுல்லாக கர்ப்பப்பையை ஆராய்ஞ்சிடலாம். அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அந்த ஃபிலோப்பியன் டியூப்பில் ஏதாவது பிளாக் இருக்கா, வேறு ஏதாவது சிஸ்ட் இருக்கா, என்ன பிரச்சனைனால வந்து ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சரி, லேப்ரோஸ்கோப்பி பண்ணுன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு 40,000 கிட்ட ஆகும். 40,000 to 50,000 ஆகும். அது வந்து நீங்கள் காட்டுற ஹாஸ்பிட்டல் பொறுத்து. ஸோ பெரிய ஹாஸ்பிட்டலில் காட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பெருசாக வாங்குவாங்க. கொஞ்சம் மீடியம் லெவலில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தகுந்த ஹாஸ்பிட்டலில் காட்டினீங்கன்னா அரௌண்டு 40 கிட்ட ஆகும். அதுக்கு கைத்தையல் போடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி போடுவாங்க. ஒரு விரலில் கால்வாசி அளவு தான் வந்து கட் பண்ணுவாங்க. அதில் லேப்ரோஸ்கோப்பி மிஷின் மூலியமாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளியராக அதை உங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குது, ஓவரிஸ்லாம் நல்லா இருக்கா, அதே போல் ஃபிலோப்பியன் டியூப் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது பிளாக் இருக்கா, ஃபுல்லாக கிளியராக இருக்கான்றதை பார்த்துருவாங்க. இன்கேஸ் பிளாக் ஏதாவது இருந்தால் அதை அப்படியே உடச்சி விட்டு சரி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இதை கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் அதை பண்ணணும் அப்படின்னு. ஒன்றுமே எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. பட் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கனால தானே நம்மளுக்கு டிலே ஆகுது. அதனால் கண்டிப்பாக லேப்ரோஸ்கோப்பியில் இன்ன ரீசன் சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதே போல் வந்து அங்கே பிளட்டு கிளாட்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது வந்து சரியாக பீரியட்ஸ் வராமல் கட்டி கட்டியாக நிற்கிதா, அதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, ஸோ என்ன ரீசன், நீர்க்கட்டிகள் எத்தனை இருக்குது, அதோட சைஸ் எவ்வளோ, அந்த நீர்க்கட்டிகள் ப்ரெக்னன்சியை டிலே பண்ணுற கட்டிகளா. ஒரு சில நீர்க்கட்டிகள் வந்து இருக்கிறதே தெரியாது, அது இருந்தாலுமே ப்ரெக்னென்ட்டு சீக்கிரமாக ஆயிடலாம். ஸோ ப்ரெக்னன்சி சீக்கிரமாக ஆனாலுமே அந்த நீர்க்கட்டி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எண்ட்ரோமீட்ரியத்தோட லைன் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது அதில் எண்ட்ரோமீட்ரியத்தில் வந்து சிஸ்ட் ஏதாவது இருக்கா, அதாவது இம்ப்ளான்டேஷன் ஆக விடாமல் தடுத்துட்ருக்கா பேபியை. ஸோ பேபி வந்து கரெலாம் தரிக்குது, கன்ஃபார்ம்லாம் ஆக போகுது, ஆனாலும் அது போயிட்டு உள்ள கர்ப்பப்பையில் பதிஞ்சாதான் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து எல்லாம் ஓகே ஆகி ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக நடக்குது, டியூப்லேருந்து ஓடி மூவ் ஆகி எண்டோமீட்ரியம் லைனில் போகுது. ஆனால் எண்டோமீட்ரியத்துலேருந்து உள்ள கர்ப்பப்பையில் பதியல. ஸோ அதுக்கு ஏதாவது சிஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஃபுல்லாக கிளியராக தரவாக வந்து அது கிளியராக வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பி மூலியமாக வந்து என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன சிஸ்ட் இருந்தாலும் அதுவே லேப்ரோஸ்கோப்பியே உடச்சி விட்டுரும், கிளியர் பண்ணிடும். ஃபிலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஸோ அதே போல் நிறைய டைம் உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆணுச்சுன்னா, ஸோ மிஸ்கரேஜ் ஆனனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக கலையாமல் வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் தங்கி இன்ஃபெக்ஷன் ஆகும் சில பேர்த்துக்கு. அதனால் கூட நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகும். அதுக்காக தான் வந்து கருக்கலைப்பு செய்யாதீங்க. மோஸ்ட்லி வந்து கருக்கலைப்பை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு குழந்தைய கூட பெற்றுக்கலாம், ஆனால் கருவை கலைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ ஃபுல்லாக அந்த கரு வந்து வெளியில் வராமல் அதில் தங்கிருச்சுனாலும் வந்து அது உங்களுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் கர்ப்பப்பை. அந்த மாதிரி சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா, ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்னால் வந்து உங்களுக்கு ஒயிட்டு டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக படுதா, ஸோ எதனால் ஒயிட்டு அதிகமாக போகுது, அதே போல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏன் வருது, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷன் மூலியமாக கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா காலையில் உங்களை வெறும் வயிற்றில் வர சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா
அதாவது அந்த ஆப்ரேஷனோட டைம் 1/2 hour தான் இருக்கும். 1/2 hour to 45 minutes அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க. உடனே நீங்கள் ஆப்ரேஷன் முடிச்சு ஒரு 2 to 3 hourலேயே வந்து நீங்கள் நார்மலாக எப்படி பாத்ரூம் போகலாம், யூரின் போகலாம், மோஷன் போகலாம். ஸோ நீங்கள் வாக் பண்ணலாம். அதனால் வந்து எந்த ஒரு எப்படி டிபெண்டன்சியாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஈவினிங் உங்களுக்கு ஒரு 6 to 8 வந்து உங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. காலையில் போனீங்கன்னா ஆப்ரேஷன் முடிஞ்சு நீங்கள் நைட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் இருக்க வச்சுட்டு அடுத்த நாள் அனுப்பி விடுவாங்க. எப்படி சொல்கிறது, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அன்னைக்கே அனுப்பிச்சி விட்டுருவாங்க. இல்லாத பட்சத்தில் 1 day உங்களை ஸ்டே பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். சரி, எனக்கு பண்ணி தான் ஆகணுமா சிஸ்டர், பண்ணாமல் இதுக்கு வேறு மெத்தடே இல்லையா? ஆக்சுவலாக பண்ணாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகிடுச்சின்னா நம்ம அதை பண்ணுன்ற அவசியமே இல்லை. ஸோ ரொம்ப வருஷங்கள் தள்ளி போய் என்ன ரீசன்னே தெரியாமல் இருக்க பட்சத்தில் தான் வந்து டாக்டர் வந்து லேப்ரோஸ்கோப்பி சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து செகண்ட் ஒப்பீனியனாக வேறு ஒரு டாக்டர்கிட்ட லேப்ரோஸ்கோப்பி சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ரீசண்டாக எனக்கு வந்து பேக் போனில் டியூமர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கூட வந்து ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் வேணான்ட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேறு டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுமா ட்ரை பண்ணலாம். அவங்களும் லேப்ரோஸ்கோப்பி பண்ணிடுங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு பண்ணிக்கோங்க. எதனாலனா இது வந்து கைத்தையலாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இது வந்து சும்மா ஒரு விரலில் ஒரு 1/4 pinch அளவு தான் உங்களுக்கு கிளிப்பாங்க. அந்த தையலும் உங்களுக்கு ஒரு 10 daysக்குள்ளே ஆறிடும். உங்களுக்கு 1 weekலே வந்து அந்த தையலை பிரிக்கிறதுக்காக வர சொல்லிடுவாங்க. சில டாக்டர்ஸ் வந்து 3 to 4 daysலேயே பிரிக்கிறதுக்காக வர சொல்லிடுவாங்க. அந்த புண்ணு ஆறிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு தையல் பிரித்து நீங்கள் நார்மல் ரொட்டீன் லைஃப்க்கு வந்துடலாம். அன்றைக்கே நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் தான் இருப்பீங்க, அன்றைக்கி நைட்டே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னா 1 day ஸ்டே பண்ணி அடுத்த நாள் அமுச்சு விடுவாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் எல்லா ரொட்டீன் ஒர்க்கும் நார்மலாக பண்ணலாம். வெயிட்டு மட்டும் தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸு. உங்களை சொன்னால் நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஒப்பீனியனாக வேறு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். அதே போல் வேறு எந்த அன்னோன் நம்பர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மெசேஜ் வந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு பிளாக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதே போல் எனக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடணும். அது லேப்ரோஸ்கோப்பி பண்ணியோ இல்லை பண்ணாமலோ எப்படியோ வித்தின் 3 months வந்து பேபி கன்ஃபார்ம் ஆகிடணும். பேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுக்கான்னு சொல்லிட்டு இதே வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.